வேளாண் விளைபொருள் ஆதாய விலை நிர்ணய சட்டம் இயற்றக் கோரி நீராதார நலத்திட்ட மேலாண்மை செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நீராதார நலத்திட்ட மேலாண்மை சார்பில் மாநில செயற்குழு கூட்டம் திருச்சியில் நடைபெற்றது. இந்த செயற்குழு கூட்டத்தில் ஒருங்கிணைப்பாளர் யோகநாதன் வரவேற்புரையாற்றிட, தமிழக ஆறுகள் வளம் மீட்பு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் குருசாமி தலைமை தாங்கினார். ராஜாராம் முன்னிலை வகித்தார். மேலும் கடந்த மாதம் டிசம்பர் 4ஆம் தேதி சென்னை பிரதிநிதிகள் மாநாட்டில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் தொடர் நடவடிக்கையாக திருச்சியில் இந்த மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்டுள்ள முக்கிய தீர்மானங்களாக தமிழ்நாட்டில் உள்ள 37 ஆற்றுப்படுகைகளையும் ஒருங்கிணைந்த குறுவடி நில பகுதிசார் தற்சார்பு நீர் மேலாண்மை திட்டத்தை நிறைவேற்றுவது மூலம் ஏற்கனவே உள்ள சுமார் 39,000 நீர்நிலைகள் போக 200 TMC கூடுதல் கொள்ளளவுக்கு 200 நீர்நிலைகளை நிர்ணயம் செய்து 2025-2026 நிதியாண்டில் பிரத்யேக திட்டமாக நிறைவேற்ற வேண்டும் என்றும், அதேபோல் வேளாண் விளைபொருள் ஆதாய விலை நிர்ணய சட்டம் இயற்றி சந்தையில் அரசு நிர்ணயித்த விலைக்கு குறைவாக விற்கும் நிலையில் அந்த விலைக்கு குறைவை ஈடுகட்டும் வகையில் அரசின் நிதிநிலை அறிக்கையில் ஒதுக்கீடு செய்திட வேண்டும் என்றும், மக்கள் நலம் சார்ந்து சிந்திக்கவும் செயல்படவும் பொது கொள்கை வரைவுகளில் அரசாங்கத்துடனும் அரசியல் கட்சிகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்தும் தகுதியுடைய மக்கள் சமூக அமைப்பு ஒன்றை பிரகடனம் செய்வது என்றும், கன்னியாகுமரி மாவட்டம் முல்லையாறு முதல் திருவள்ளூர் மாவட்டம் கொசஸ்தலையாறு முடிய 37 நதிப்படுகைகளில் தொடர் பிரச்சாரத்தை நடத்துவதன் மூலம் தமிழகத்தில் குறுவடி நில பாதுகாப்புக்கு தமிழக முதல்வர் அவர்களை காவேரி பாசன தலைவர் மகாதானபுரம் ராஜாராம் அவர்கள் தலைமையில் சந்திப்பது என்றும், 100 நாள் வேலை திட்டத்தில் உரிய திருத்தம் கொண்டு வந்து தனியார் விவசாய பணிகளில் ஈடுபடுத்த வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த மாநில செயற்குழு கூட்டத்தில் தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டங்களில் பணியாற்றும் 30 குழுக்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். மேலும் கூட்டத்தின் இறுதியாக தமிழக சிவில் சொசைட்டி அமைப்பு நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். மக்கள் சமூக அமைப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பின் மூலமாக தமிழகத்தில் இருக்கின்ற நீர் மேலாண்மை திட்டங்கள், விவசாயிகளுக்கான ஆதாய விலை குறித்த சட்டம் இயற்றுவது, ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் விவசாய வேலைகளுக்கும் பயன்படுத்தக்கூடிய வகையில் அந்த சட்டத்தில் திருத்தம் கொண்டு வருவது, தமிழகத்தில் இருக்கின்ற 37 நதிநீர் படுகைகளிலும் 200 TMC கொள்ளளவு கொள்ளக்கூடிய ஒரு 200 புதிய நீர்நிலைகளை தமிழக அரசு இந்த நிதியாண்டில் செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் ஒரு பிரச்சார இயக்கத்தை எடுத்திருக்கிறோம். போன 14ஆம் தேதி சென்னையில் அதை ஆரம்பித்தோம். இன்றைக்கி திருச்சியில், சேலம், எல்லா மாவட்டங்கள்லையும் தொடர்ந்து நடத்துகிறதாக இதன் முடிவு. தமிழக ஆறுகள் வளமீட்பு இயக்கத்தின் சார்பில் இதை எடுக்கிறோம். தர்ம இயக்கம் என்ற இயக்கம் இதோடு சேர்ந்துருக்குது. பல்வேறு அரசியல் இயக்கங்களுக்கு அப்பாற்பட்ட இயக்கங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இதை எடுத்துகிட்டு போகிறோம். இந்த அமைப்புக்கு இன்றைக்கு நிர்வாக குழுவை தேர்ந்தெடுத்து நாங்கள் அறிவிக்கிறதுன்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். தமிழகத்தில் இருக்கின்ற கொசஸ்தலையார் வடக்க இருந்து தெற்க இருக்கிற முல்லையாறு வரைக்கும், கன்னியாகுமரியில் இருக்கிற ஆறு வரைக்கும் இருக்க 37 நதிப்படுகைகளிலும் இந்த பிரச்சார இயக்கத்தை எடுத்துகிட்டு போய் தமிழகம் நதிநீர் பங்கீட்டில் அயல் மாநிலங்களிலிருந்து வாங்குகின்ற தண்ணீரை தமிழகத்தில் ஒழுங்காக சேமிக்கக்கூடிய ஒரு குறு வடிநில பகுதி நீர் மேலாண்மை திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு இந்த பிரச்சார இயக்கம் ஆரம்பம். இதுவரைக்கும் நாங்கள் 3 முறைகள் அரசாங்கத்தோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கோம். கோதாவரியில் இருக்கின்ற காளேஸ்வரம் ப்ராஜெக்டை போய் பார்க்குறதுக்கு தமிழக அரசுக்கு எழுதி தமிழக அரசுக்கு அனுமதி வாங்கி தமிழக அரசு பிரதிநிதியையும் 100 விவசாயிகளையும் ஒருங்கிணைத்து கடந்த 2021 ஆண்டில் ஹைதராபாத்தில் 10 நாள் தங்கி நாங்கள் பண்ணியிருக்கோம். அரசாங்கத்தினுடைய கவனத்தில் இதை கொண்டுட்டு வந்திருக்கிறோம். பட் அவங்க பரிசீலனையில் இருக்குது, கொள்கை முடிவு எடுத்திருக்கிறாங்க. அரசாங்கமே ஏரிகளை ஆக்கிரமித்து நீதிமன்றங்கள், பேருந்து நிலையங்கள் இதெல்லாம் கட்டுறாங்க. இது சம்பந்தமாக எதுவும் வழக்கு தொடர்ந்துருக்கீங்களா? அது விஷயமாக பல வழக்குகள் தொடர்ந்து நிலுவையில் இருக்கிறது. பல வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகள் ஆக்கிரமிப்புகள்லாம் அகற்றப்பட்டிருக்கின்றன. இன்னமும் இந்த நகரங்கள் திட்டமில்லாமல் பெருகிற காரணத்தினால நீர்நிலைகளும் புறநகர் பகுதிகளில் இருக்கின்ற ஓடைகள்,
மைக்ரோ வாட்டர் ஷெட் ரீஜியன்ஸ்னு சொல்லக்கூடிய குறுவடிநில பகுதிகளில் வந்து ரோடுகள் மாதிரி போடுறதுனால நீர்நிலைகளுக்கு போகிற தண்ணி சகதங்கி போய் அது மாதிரி செய்வது, இவைகளெல்லாம் ஒழுங்கு பண்ணுவதற்கான ஒரு திட்ட வரைமுறைகளையும் நம்ம வேலுச்சாமி பொறியியல் நம்ம நாகராஜன் இது மாதிரி ஆட்களை வைத்து தயாரித்து அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்குறோம். பிளவக்கல்லில் தண்ணியை சேர்த்து முல்லைப்பெரியாறில் இருக்கிற தண்ணியை பிளவக்கல்லில் சேர்க்க முடியும் அப்படிங்கிறதோட ஒரு திட்டம் கொடுத்து அது அரசின் பரிசீலனையில் இருக்குது. சென்னையில் வருகின்ற வெள்ளத்தை தடுப்பதற்கு 82 கிலோமீட்டருக்கு ஒரு பெரிய கால்வாயை வெட்டி அந்த தண்ணியை வந்து ஒரு அகழி மாதிரி உருவாக்கி திட்டங்கள் கொடுத்தது மாதிரி நிறைவேற்றுறதுக்கு அரசாங்கத்தோடு பேசிகிட்டு இருக்கிறோம்.